வணக்கம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வணக்கம் ஃபார்முலா ஒன் ஃபேன்ஸ். ஸோ நேத்திக்கு மான்சா முடிஞ்சிச்சு, இட்டாலியன் ஜிபி ஃபார்முலா ஒன்னில் முடிஞ்சிச்சு. எல்லாருமே ரேஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு 3 வாரமாகவே நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம், மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் பவுன்ஸ் பேக் ஆகிற டைம் வந்துருச்சு. அவங்க ஒரு அப்கிரேட் பேக்கேஜோடு இறங்குறாங்க, நல்லாவே இந்த ரேஸ் பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ட்டு சரவணன் சொன்னதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சரவணன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம டாக்டர் பாலுக்கு எப்படி மை ஃப்ரெண்ட் சரவணகுமார் சேஸ் அப்படின்னு சொல்லுவாரோ, எனக்கும் அதே மாதிரி ஒரு கேஎம் சரவணன் சொல்லிட்டு நம்ம கூட அட்ரினோவில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஒன்னோட காட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்ஃபோ அவ்வளோ எடுத்து வச்சுருப்பார். ஃபார்முலா ஒன் தமிழ் கார்டுன்னு கூட அவர் சொல்லலாம். அவர் தான் எனக்கு டேட்டா கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்பப்போ. ஸோ சொன்னார், நம்மளை நான் ஆமாம் மெக்லாரன் ராக்கெட் ஷிப் மாதிரி இருக்குது, இதை எப்படி பீட் பண்ண போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். படிக்க ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களும் வந்துச்சு. ஒரு சில பேர் கேட்டாங்க, ஆனால் எப்படி மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனோட கார் ஃபாஸ்ட் ஆச்சு அதை சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி குவாலிஃபைங்லேருந்து ஒரு பிரேக் டவுன் கொடுப்போம் நம்ம. ஸோ ஒரு 3 நாள் முன்னாடி லூயிஸ் ஹாமில்டன் யாரா கிங்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாப்புல ஒரு ஸ்டேட்டஸு மான்சாவில். ஏன்னா தலைவன் தான் ஃபாஸ்டஸ்ட் லேப் வச்சுருந்தார். கிரேட் கோட் எல்லாமே அவர் தான், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சண்டைக்கு வந்துடக்கூடாது யாருமே போட்டிருந்தாரு. பட் எனக்கு அது போட்டிருக்கும் போதே தெரிஞ்சிச்சு, ஆஹா தலைவன் தேவையில்லாமல் ஒரு ஸ்டேட்டஸ் விட்டுருக்கானே, இந்த இதில் ஏதாவது நடக்குமா. கண்டிப்பாக எனக்கு ரெட்புல் மேக்ஸ் ஜெயிப்பாங்கங்கிற ஒரு ஹோப் இருந்தது. பட் லாண்டோ ஆஸ்கர் பியாஸ்ட்ரியோ ஒரு வேளை இந்த ஃபாஸ்டஸ்ட் லேப் அடித்தாக்க குவாலிஃபைங்கில் நல்ல நம்பர்ஸ் வைப்பாங்களோ நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் நான் எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு விஷயம் ரெட்புல் அண்ட் மேக்ஸ் பண்ணது. பயங்கரமான ஒரு லேப்பு, ரெக்கார்ட்னு கூட சொல்லலாம். ரெக்கார்ட்ஸ் ஆர் மென்ட் டு பி ப்ரோக்கன் வென் மேக்ஸ் இஸ் இந்த F1. இன்னொன்று ஒரு மேட்ரு என்ன அப்படின்னாக்கா, இந்த பிரிட்டிஷ் மீடியா பைத்தியக்காரனுங்க லாண்டோ அம்மாவையும் லாண்டோ மெக்லாரன் பேடக்கு அந்த பிரிட்டிஷ் கைஸ்க்கு மட்டும்தான் பண்ணுறானுங்களா F1 டிவி அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு ரெக்கார்டு செட் பண்ணுறாங்க. அதாவது என்னன்னாக்கா மான்சாவோட ஃபாஸ்டஸ்ட் லேப் ரெக்கார்டு. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் போல் பொசிஷன் வச்சுருக்க லேப்பு. அதை மேக்ஸ் ஃபினிஷ் பண்ணுறதை காட்டாமல் லாண்டோ அம்மா, லாண்டோ சொந்தக்காரங்கள், சொந்த பந்தங்கள், உறவினர்கள், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மெக்லாரன் பேடக்கு, இதை இவனுங்க டைரக்டர் சினிமாட்டோகிராஃபர் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்டா ஒருத்தவன் அங்கே போல் பொசிஷன் வச்சுருக்கான், அவன் கார் கிராஸ் ஆகிறது, அவனுங்க டீம் என்ன ஹைப்பில் இருப்பாங்க. ரேஸு ஆல்ரெடி மக்களை பார்க்க வைக்கிறதுக்கு வேர்ல்டே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. எவனும் ஃபார்முலா ஒன் பார்க்குறதில்ல. எல்லாம் எவனை கேட்டாலும் எல்லாம் இது என்ன ஒரே சுற்றி வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கானுங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் நம்ம எப்படி ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ண முடியும்னு எனக்கு புரியலை. சரி என்னமோ பண்ணிட்டு போங்கடான்னு தான் இருக்குது. அவ்வளோ கேவலமான ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருக்கானுங்க. அகெயின் வெர்ஸ்டாப்பன் டாமினேஷனுக்கு வருவோம். வெர்ஸ்டாப்பன் நம்ம ரேஸ்குள்ளே இப்போ என்டர் ஆகலாம். ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லாண்டோவுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் இருந்தது, பியாஸ்டிக்கும் ஒரு நல்ல ஸ்டார்ட்டு. லேப் 4ல் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் திரும்ப பொசிஷன் கெயின் பண்ணுறாரு. அங்கே பிடிக்கிறவன் தான் அடின்னு முடிச்சு 19 செகண்ட் + 19 செகண்ட் நினைக்கிறேன் வச்சு ரேஸை கம்ப்ளீட் பண்ணி வின் பண்ணுறாப்புல மேக்ஸு. அதாவது இது மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் டாமினேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மான்சா இருந்தது. ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, இப்போ அந்த கொஷினுக்கு வரும், எப்படி மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனோட காரு சடனாக இவ்வளோ ஃபாஸ்ட் ஆச்சு அப்படிங்கிறது தான். இவங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணல. நம்ம இந்த குழந்தைங்களுக்கு சொல்கிற மாதிரி தான் சொல்லுவோம். என்னை விட நிறையா தமிழ்லேயே இப்போ ஃபார்முலா ஒன் புண்டிட்ஸ்லாம் சூப்பராக சொல்கிறாங்க. பட் நம்ம இந்த குழந்தைங்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்லுவோம். என்ன அப்படின்னா, இது வரைக்கும் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனோட இன்ஜினியர்ஸு டீமு இவங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் செட்டப் கொடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் சொல்கிறாரு, நான் கேட்குற செட்டப்பை இந்த ரேஸ் எனக்கு கொடுங்க அப்படிங்கிற. சரிடா மாப்பிள்ள மேக்ஸு, என்ன செட்டப்டா வேணும்? செட்டப்னா ஒன்றும் இல்லை, நம்ம வண்டியிலே இன்ஜினை டியூன் பண்ணுறதா இருக்கட்டும், ஹைலிங் அதிகமாக்குறதாகட்டும், இதெல்லாம் நம்ம லோக்கலாக நம்ம குட்டியாக பண்ணுற செட்டப். நான் லேமனுக்கு தான் இதை சொல்லித்தரேன். அந்த மாதிரி அவங்களதில் என்ன அப்படின்னாக்கா, ஃபார்முலா ஒன் வெர்ஸ்டாப்பனோட டீம் என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னாக்கா, வில் கோ வித் ஹையர் டவுன் ஃபோர்ஸ் அண்ட் ஹையர் பேலன்ஸ். அப்படின்னா கார் நல்லா பேலன்ஸ்டாகவும் இஷ்டத்துக்குலாம் ஆடாமல் ப்ளஸ் கார் நல்லா கீழே இருக்கா மாதிரியான ஒரு விஷயமாகவும் போகலாம் அப்படின்னாங்க. ஸோ மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் என்ன சொன்னால், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, சென்சிபிளாகவே இருக்கட்டும், காரு இருக்கிறத விட்டுருங்க, போகிறது போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டாப்புல மேக்ஸு. ஒன்றும் இல்லை, இது சிம் ரேசிங்கில் மேக்ஸ் பண்ணதையும் இதையும் நிறைய பேர் கம்பேர் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு கூட ஒர்த்தா அப்படின்லாம் தெரியலை. மேக்ஸ் ஃபெல்ட் அப்படிங்களா, மேக்ஸ் ஃபெல்ட் த கார்னு கூட தான் சொல்லலாம். மேக்ஸ் என்னன்னாக்கா சிம்பிளாக சொல்லிட்டாப்புல, எனக்கு ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்பீடு வேணும். நல்லா பார்த்தீங்கன்னாக்க கிராஃப் எடுத்து பார்த்துக்கோங்க.
லேண்டோ அந்த குவாலிஃபைங்கோட போல் லேப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட மேக்ஸ் அடித்த போல் லேப்பில் கார்னர்ஸில் மெக்லாரன் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் இருந்திருக்காங்க. ஸ்ட்ரெயிட் லைனில் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனோட பீக் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. இதே தான் லூயிஸ் ஹாமில்டன் மான்சாவில் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் வச்சப்போ, ஃபாஸ்டஸ்ட் லேப் வேர்ல்டு ரெக்கார்ட் வச்சப்போ லூயிஸ் ஹாமில்டன் கார்னர்ஸில் செம்ம ஃபாஸ்ட்டாக இருந்தாப்புல. பட் ஸ்ட்ரெயிட் லைனில் அவரோட ஸ்பீட் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் ஸ்ட்ரெயிட் லைனில் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருந்தார். கார்னர் வரும்போது நான் அந்த காரை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், நான் எடுத்துக்கிறேங்க கண்ட்ரோல், நீங்கள் ஒரி பண்ணிக்கணும், எனக்கு ஸ்பீடு வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்பீடு வச்சுட்டாப்புல. இப்போ கார்னரில் போகும்போது அதாவது என்னென்னா விங்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு வாங்க, விங்ஸ் நம்பர் ஆஃப் விங்ஸ் ஆட் பண்ண டவுன் ஃபோர்ஸு பேலன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஒன்றும் இல்லை, லைட்டாக தக்கையாக இருக்க ஒரு வண்டியில் எக்ஸ்ட்ரா வெயிட் போட்டால் எப்படி இருக்கும்? ரொம்ப சிம்பிளாக சொன்னாக்கா, ஒரு நார்மலாக ஒரு 100 நம்ம வருதா போயிலப்போ ஒரு 100 கிலோமீட்டரில் காற்று அடிக்குது அப்படின்னாக்கா ஒரு 40 கிலோ ஆள் பறக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. 10-15 கிலோ இருக்க குழந்தை பறந்து போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ என் வெயிட்டு 100 கிலோ, ஏன்னா நான் இதை லைவாக அங்கே ஃபீல் பண்ணேன். வருதா அப்போ ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது அப்போ என் வெயிட் இப்போ நான் 100 இருக்கேன், அப்போது வந்து நான் ஒரு 78 இருந்தேன். என்னையே அப்படி லைட்டாக அப்படி தூக்கி அப்படி உட்கார வச்சுது. அப்படிங்கும்போது நம்பர் ஆஃப் விங்ஸுங்கிற மாதிரி இங்கே நம்மளோட கேட்டகரியில் நம்ம வெயிட்டு, நம்ம எவ்வளோக்குள்ள வெயிட் அதிகமாக இருக்குமோ அதனால தான் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னாங்க, அந்த ஹீலியம் பலூன் போகும்போது அதில் அரிசி முட்டையை மாதிரி அந்த சாண்ட் பேக்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் ஒவ்வொரு சாண்ட் பேக்ஸாக எடுத்து கீழே போட்டால் மேலே போகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஃபார்முலா 1ல் கார் தரையிலே இருக்கிறதுக்கு அந்த விங்ஸு டவுன் ஃபோர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், பேலன்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக இருக்கட்டும் வைக்கிறேன்னு சொன்னாங்க. மேக்ஸ் அதெல்லாம் தேவையில்லை, எக்ஸ்ட்ரா போட வேணாம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி. அதாவது எப்படின்னாக்கா இட்ஸ் அ பியூர் டிரைவிங் மாஸ்டர் கிளாஸ் வித் அ ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் ஆல்சோ உங்கள் டீம் வந்து உங்களை பிலீவ் பண்ணணும். இதை நீங்கள் பண்ணணுன்னாக்கா மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனோட இன்ஜினியர்ஸ், மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனோட டீம் பிலீவ் பண்ண ஒரு ரீசன் காரணத்தால் மட்டும்தான் மான்சால மேக்ஸ் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ண முடிஞ்சது, இல்லைன்னா முடிஞ்சிருக்காது. அவ்வளோதான், சரி சொல்லியாச்சு. இது நம்ம ஒன்று ஒன்றா வரும். அதுக்கு முன்னாடி இன்னொரு கொஸ்டின் பாய்ஸ் கேட்டாங்க, மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் டைட்டில் அடிக்க சான்ஸ் இருக்கா அப்படின்ட்டு. நான் இந்த கொஸ்டினை 4 வாரமாக சரவணன்ட்டு கேட்டுட்ருக்கேன். சான்ஸ் இருக்குது. ஸோ இட் வில் கோ டில் அபுதாபி அப்படிங்கிறாப்புல, அப்படியே இழுத்துக்கிட்டே போகும், கடைசி ரேஸ் வரைக்கும் இழுக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறாப்புல. சரி ஓகே பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் அடுத்த ரேஸ் கண்டிப்பாக மேக்ஸ் தான் P1 திரும்ப அடிப்பார், எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு உள்ளே போவோம். அப்படியே லெட்ஸ் டைவ் லிட்டில் டீப்பருங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். வின்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் ஆஃப் ஃபார்முலா 1 கான்ட்ரவர்ஷியல் 2025 இட்டாலியன் ஜிபி. வின்னர் வந்து ஆப்வியஸாக வின்னர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் ஆஃப் ரெட்புல். ஒன்ஸ் அகெயின் வின்னர் வந்து லாண்டோ நாரிஸ் ஆஃப் மெக்லாரன். இந்த ரேஸோட வின்னர் போன ரேஸில் எப்படி நம்ம ஐசக் அஜார் குட்டி பையன் P3 அடித்தான், இந்த ரேஸ்லேயும் அவன் ஒன் ஆஃப் த வின்னர். ஏன்னா பிட் லேனில் ஸ்டார்ட் பண்ணி பாயிண்ட்ஸில் முடிச்சிருக்காரு அப்படிங்கும்போது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இது. ஐசக் அஜார் வந்து இந்த ரேஸோட வின்னரு. இந்த இன்னொரு வந்து யார் அப்படின்னாக்கா நம்ம ஸ்டேக் F1 டீமோட கேப்ரியல் போர்டலெட்டோ. அதாவது அவர் டீம்மேட்டுக்கு பெயினில் ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ராங்கான ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காரு. சரி ஓகே, லூசர்ஸ் யாருன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு லூசர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நம்ம ஆஸ்கர் பிஎஸ்டி. ஏன்டா அவன் நல்லா தானே P3 தான் முடித்தாங்கன்னு கேட்டும்போது அது சல்லித்தனமாக வந்து இந்த பிரிட்டிஷ் ஃபெட்டிஷுங்குவாங்க. இவங்க மெக்லாரன் வந்து கண்டிப்பாக பிரிட்டிஷ் டிரைவருக்கு தான் வந்து கொஞ்சம் சாஞ்சிருப்பாங்கன்னு தெரிஞ்ச விஷயந்தான். அவங்க வந்து லாண்டோ நாரிஸ்க்கு வந்து பொசிஷன் ஸ்வாப்பு. நீங்கள் பிட் ஸ்டாப் மயிறு ஸ்லோவாக பண்ணதுக்கு என்ன மயிருக்கு ஆஸ்கார் பிஎஸ்டியை பொசிஷன் ஸ்வாப் பண்ண வைக்கணும்? இதை கேட்டு மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வந்து சிரின்னு சிரித்தான். அவன் இல்லை, உலகமே காரி தப்பி சிரிச்சிட்ருக்கு. ஃபெராரி க்ரௌடுன்னு தான் வருது பாருங்க நமக்கு. அது நம்ம ஃபெராரி ஃபேனுங்கிறதுனால இட்டாலியன் க்ரௌட், மான்சா க்ரௌடு வந்து லாண்டோ நாரிஸ் அந்த அளவுக்கு பூ பண்ணியிருக்கு. ஸோ இப்போ சாம்பியன்ஷிப்பில் செம்ம ஸ்ட்ராங்காக லாண்டோ இருந்தாலும் டைட்டாக போயிட்டு இருந்த ஒரு டிரைவர் சாம்பியன்ஷிப்பை எடுத்து கையில் கொடுக்குற மாதிரி இருக்குது. கேவலமாக எனக்கு இருந்தது பார்த்து. நீங்கள் என்ன எப்படி நினச்சாலும் கவலை இல்லை. ஸோ இந்த இன்டர்னல் கிளாஷ், இந்த இன்டர்னல் விஷயங்கள்னால வந்து லூசர் வந்து ஆஸ்கர் பிஎஸ்டி. இது கூட கார்லோஸ் சைன்ஸ், ரீசெண்ட் டைமில் வந்து கார்லோஸ் சைன்ஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க மாதிரி தோணுது. அதுவும் நேற்றைய ரேஸில் நல்லா பார்த்தீங்க அப்படின்னாக்கா கரெக்டாக அந்த ஷிகேன்ட்ட வரும்போது இந்த சைடு நிக்கோ ரோஸ்பர்க் கூட சொல்லியிருப்பார், பித்தா வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும். ஸ்பேஸ் இல்லாமல் விடாமல் அலிபியா மேனை வந்து அவன் வந்து இடித்து அவனுக்கு வந்து பெனால்ட்டி பாயிண்ட் 2 பாயிண்ட் கொடுத்து இப்போ அடுத்து 2 பாயிண்ட் போச்சுனாக்கா அவனுக்கு ரேஸ் பேன் வேறு இருக்குது. அவனுக்கு பெனால்ட்டியே கொடுத்துருக்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட்டு கார்லோஸ் சைன்ஸு கொஞ்சம் நவுந்து போயிருக்கணும். ஸோ இது ரொம்ப பேடாக இருந்தது சைன்ஸு. அதுக்கப்புறமேட்டு லூசர் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா நிக்கோ ஹுல்கன்பர்க். எதுக்காகனா மெக்கானிக் ஃபெயிலியர்.
ஒரு ரேஸை வந்து ஆரம்பிக்கிறதுக்கே முன்னாடி முடிச்சு போயிடுச்சு பாவம் இந்த மனுஷனுக்கு. ஸோ அதனால் வந்து அவர் வந்து ஒன் ஆஃப் த லூசர்னு சொல்லலாம். இன்னொரு கொஷின் கேட்டாங்க பசங்க, ஆனால் மெக்லாரன் வந்து ஏன் இந்த மாதிரி ஸ்வாப் பண்ணாங்க பொசிஷனு, இந்த மாதிரி பண்ணலாமான்னு கேட்டாங்க. லாண்டோ நாரிஸும் அவங்க டீமும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பொசிஷன் ஸ்வாப் பண்ண சொன்னால் கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டேர்மை வச்சுருக்காங்க. அதுபடி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ்கார் பியாஸ்ட்ரிக்கு அங்கே எழுத்து பேசலாம் அங்கே தான் வாய்ப்பெலாம் கிடையாது. முன்னாடியே பேசி வச்சுட்டு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதுனால வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஒன்ஸ் அகெயின் சொன்ன மாதிரி ஆலி பேர்மேன் வந்து கார்லோஸ் சைன்ஸ் கூட மோதி இருக்காரு. இன்னும் 2 பாயிண்ட் மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா வந்து பெனால்ட்டி கிடச்சிது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பையனுக்கு ஒரு ரேஸ் பேன் ஆயிரும். ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து ஃபெராரி வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. லெக்லருக்கு வந்து என்ன ட்ரை பண்ணாலும் செல்ஃப் எடுக்கலை, வண்டி ஃபாஸ்ட்டாக இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்படிங்கும்போது ஏன் நடக்கலை அப்படின்னாக்கா அது அவங்கள தான் கேட்கணும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கனாக்கா, லெக்லருக்கு வந்து மேக்ஸோட வில் பவர் இல்லை, மேக்ஸ் அளவுக்கு கட்ஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. லெக்லருக்கு நல்ல டிரைவர் தான், ஆனால் முன்னாடி இருக்க இப்போ ரெட்புல் திரும்ப வந்து ஃபாஸ்ட்டாக கார் ஆயிடுச்சு, அந்த டிராக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகுதுங்கும்போது இப்போ ஃபெராரி வந்து 3rd ஃபாஸ்ட் கார் மாதிரி ஆயிடுச்சு. நல்ல பொசிஷனில் தான் முடிச்சிருக்காங்க. ஹாமில்டனுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீக்கெண்ட்னு கூட சொல்லலாம். ஸோ அவர் வந்து நெக்ஸ்ட் ரேஸில் தெரியல எப்படி வருவாங்கன்ட்டு, அவருக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீக்கெண்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அங்கே டிஃபோசிஸ் எல்லாமே வெறித்தனமாக பண்ணியிருக்காங்க. இந்த கிரிட் பெனால்ட்டிலாம் ஒரு மேட்டரும் இல்லை, நீங்கள் மாசு இட்ஸ் நத்திங் ஃபார் த 7th டைம் வேர்ல்டு சாம்பியன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபெடே வாசரும் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி செட்டப் கொஞ்சம் வந்து தப்பாயிருச்சு அப்படின்ட்டு. எல்லா வாட்டியும் உங்களுக்கு தப்பாக தான்டா ஆகும், கொஞ்சம்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், வில் ஃபெராரி பவுன்ஸ் பேக்? என்னை பொறுத்த வரைக்கும் பவுன்ஸ் பேக்லாம் பண்ண மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்கா, தே நீட் டு மூவ் ஆன் ஃப்ரம் த ஸ்டார் டிரைவர்ஸ். ஹாமில்டனையும் விட்டுட்டு சார்ல்ஸ் லெக்லார்க்கையும் விட்டுட்டு இந்த மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனை ரெட்புல் எப்படி உள்ளே கொண்டு வந்தாங்களோ, நான் அதுக்காக மேக்ஸை கூட்டிகிட்டு வாங்கலாம் சொல்லலை. மேக்ஸை ஃபெராரிக்கு ஓட்டுவியான்னு கேட்டால் கூட ஒன்று சொன்னால் ஃபெராரிக்கு ஓட்டுறது எல்லாரோட ஆசை, ஆனால் நான் ஃபெராரிக்கு ஓட்டினா ஃபெராரியில் ஜெயிக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை அப்படின்னா. எல்லோரும் ஃபெராரிக்கு ஓட்டுறது வந்து இட்ஸ் என்ன சொல்கிறது ஒரு தவம் அப்படிங்குவாங்க. ஆனால் எங்கால் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, ஃபெராரிக்கு ஓட்டுறது எல்லாரோட ஆசை, ஆனால் ஃபெராரியில் ஜெயிக்கிறது என்னோட ஆசை அப்படின்ட்டு இருக்கான். இந்த மென்டாலிட்டியில் இருக்க ஒரு டிரைவரை கொண்டு வந்தால் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகுமோ அப்படின்னு தோணுது. அதுக்காக மேக்ஸ் வந்தால் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக பிரித்து எல்லாத்தையும் மாற்றணும்னு சொல்லுவான். ஏன்னா அவனோட டிரைவ் ஸ்டைலுக்கு நிறைய கண்டிஷன் இருக்கும். இதெல்லாம் நடக்காது. 2027 அப்புறமேட்டு வேணால் பார்க்கலாம். நம்ம நல்லா தான் ரேஸ் போயிட்டு இருக்க மாதிரி இருந்தது. அலான்சோக்கு திடீர்னு ஒரு சஸ்பென்ஷன் ஃபெயிலியர் ஆன காரணத்தால் அலான்சோ வந்து ரிட்டையர் ஆனார். அகெயின் அலான்சோ வந்து பவுன்ஸ் பேக் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆஃப்டர் ரேஸ் இன்டர்வியூவில் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆஸ்டன் மார்டின் வந்து அப்படி இப்படி தான் போன ரேஸ் வந்து ஆஸ்டன் மார்டினுக்கு ஒரு அருமையான ரேஸு, எல்லாத்துக்குமே தெரியும், பாயிண்ட்ஸில் முடித்தாங்க. இந்த ரேஸ் ஆஸ்டன் மார்டினுக்கு இப்படியும் சொல்ல முடியாது, அப்படியும் சொல்ல முடியாது. மெக்கானிக்கல் ஃபெயிலியர், சஸ்பென்ஷன் ஃபெயிலியர், அது இதுன்னு வந்துக்கிட்டே இருக்குது எல்லாத்துக்கும். ஸோ ஒன்ஸ் அகெயின் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த மான்சாவில் வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம யூகி சுனோடாவும் லியாம் லாசனும், போன வாரம் கார்லோஸ் சைன்ஸும் லியாம் லாசனும், இந்த மாதம் யூகி சுனோடா அண்ட் லியாம் லாசன் கிளாஷு. செம்ம டென்ஷனில் குடி பையன் வந்து கற்றுன்னு கத்தியிருக்கான். ஸோ இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு விதத்தில் வந்து லூயிஸ் ஹாமில்டனும் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஃபர்தராக கமெண்ட் பண்ண விரும்பலை. இதுக்கு காரணம் யாருன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு டோட்டோ வில்ஃபை வந்து இன்டர்வியூ கேட்கும்போது டோட்டோ வில்ஃப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் எல்லாத்தையும் வந்து குட்டி குழந்தைங்க மாதிரி பார்த்துட்டு ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான் அவன் பாட்டு. ஸோ அதனால் வந்து இந்த ரேஸ் வந்து மேக்ஸோட ரேஸ். மர்சிடிஸை கேட்கும்போது மர்சிடிஸை பற்றி கூட பெருசாக சொல்லலை, இது வந்து மேக்ஸோட ரேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்த ஒரு டோட்டோவோட இன்டர்வியூ இது. ஃபெராரி இப்போ இருக்க நிலைமையை பார்த்தாக்கா, ஃபெராரி வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்டரில் இருக்க நிலைமையை பார்த்தாக்கா டாப் 3ல் கூட வந்து முடிப்பாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு கொஷின் மார்க் ஆயிடுச்சு. ஏன்னா கண்டினியூஸாக ரெட்புல்லில் வந்து மேக்ஸ் இப்போ பாயிண்ட்டை செதுக்க போகிறான், ஃபெராரி திணறிட்டு இருக்காங்க, ஹாமில்டனும் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காருங்கும்போது ஃபெராரி நெக்ஸ்ட்டு வந்து டாப் 3ல் கன்ஸ்ட்ரக்டரில் முடிப்பாங்களா முடிக்க மாட்டாங்கிறதே ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கன்ஸ்ட்ரக்டர்ஸில் வந்து இப்போ யார் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் வருவாங்கன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி ரெட்புல்லோட டீம் பிரின்சிபலோட ஃபஸ்ட்டு வின் இதான். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா அது மான்சாவில் நடந்திருக்கு. ஸோ தலைவர் வந்து அந்த டீம் பிரின்சிபல் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கார். அது கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, யூகிக்கு என்ன தான் ஒரு ரேஸ் டிசாஸ்ட்ரஸ் ரேஸாக இருந்தால் கூட எங்களுக்கு வந்து அது பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட்டாக தான் தெரிஞ்சிருக்கு. வி ஃபீல் தட் திஸ் இஸ் பெஸ்ட் டைம் டு புஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னாக்கா கிராஃபிக்ஸ் உங்களுக்கு போட்டுறேன். டிரைவர் ஸ்டாண்டிங்கில் யார் எங்கே இருக்கா, பிஎஸ்டி ஃபஸ்ட்டில் 324 பாயிண்டில் இருக்கார், ஃபாலோடு பை லாண்டோ நாரிஸ், அதுக்கப்புறம் வெர்ஸ்டாப்பன் இருக்காங்க.
கன்ஸ்ட்ரக்டர் ஸ்டாண்டிங்ஸோடதையும் போட்டுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. இன்னும் 8 ரேஸ் இருக்குது பேலன்ஸ். இந்த 8 ரேஸு எப்படி மெக்லாரனை அஃபெக்ட் பண்ணோம், எப்படி இன்டர்னலாக அவங்க அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அது எப்படி மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனுக்கு பெனிஃபிட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் இந்த வீடியோவோட க்ளோஷருக்கு வந்துட்டோம் நம்ம. ஸோ இந்த வீடியோ இந்த ரேஸ் எனக்கு எப்படின்னாக்கா ஒரு எப்படி சொல்கிறது, டெம்பிள் ஆஃப் ஸ்பீடுன்னா சும்மா வாடா அப்படிங்கிற மாதிரி பிரத் டேக்கிங்கான ஒரு ஸ்பீடுன்னு கூட சொல்லலாம். ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 260 km/h மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வந்து ஓட்டி ஃபாஸ்டஸ்ட்டு ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ரேஸ் அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லலாம். ஸோ அடுத்த ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பக்கூவில் நடக்குது. எனக்கு ஒன்று மட்டும் கன்ஃபார்ம், பக்கூவில் என்றைக்குமே சார்ல்ஸ் லெக்லர்க் வந்து ஹாமில்டனோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு தோணுது. ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுனாக்கா திரும்ப மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வந்து ஃபைட் அப் பண்ணுவாரா, மெக்லாரன் என்ன கதிக்காக போகிறாங்க, இல்லை மெக்லாரன் வந்து இது ஒரு வேக்கப் கால் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க டிரைவர்ஸ் வந்து சுதாரிச்சுக்கிட்டு வந்து பக்காவாக வந்து நெக்ஸ்ட்டு 8 ரேசஸை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாங்களாங்கிறத கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் டியூனிங் இன். இஃப் யூ என்ஜாய் திஸ் ரேஸ் ரிவ்யூ அந்த பிரேக் டவுன், உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுனாக்கா சொல்லுங்கள், நம்ம கண்டினியூஸாக அதை எழுதி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வில் டிஸ்கஸ். அடுத்த ரேஸ் ரிவ்யூவில் சந்திப்போம். மோட்டோ ஜிபிக்கு இன்னும் ஷூட் பண்ணல, கண்டிப்பாக ஷூட் பண்ணி ரிவ்யூ போடுறேன். தேங்க்யூ.